இதுதான் ஒன்று. அன்பு தர்மத்தையும் பற்றியும் மோகம் இது, அதாவது பாசங்கள், பிள்ளைகளுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய பாசங்கள், பந்தங்கள், அதுகளை பற்றி பேசுது. மற்ற நீங்கள் அதை பகிர்ந்து போட போறீங்கள்டா போடுங்க. போட்டுட்டேன். ரெக்கார்டிங் போய் வீடியோவை அந்த போட்ட வீடியோவை. ஓ ரைட். அதுல அந்த இதை எடுத்து விடுங்க, இந்த ஸ்பீக்கர்ல அமர்த்தி விடுங்க மேல. இந்த கிளிப்புக்கு மேல இருக்கிறது. ஓகே, அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல அந்த பாஸ்போர்ட்டுக்கு பக்கத்துல என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? நிப்பாட்டிட்டோமா அந்த மற்ற அந்த யூடியூப் இது இந்த காணொளிக்கு அது முதல் போட்டிருக்க வேணும். அதுல மேல டேப்ல வச்சிருக்கீங்க. அன்பு தர்மம் அப்படியே நேல டேப்ல தெரியுது. ஃபேஸ்புக்கு பக்கத்துல இருக்கிற யூடியூப். முதல் அனுப்பினதா ரெண்டாவது அனுப்பினதா? முதல் அனுப்பினோம் அந்த யூடியூப். அன்பின் பாவமானது பொது நலத்திற்கும் கேக்குதா? மோகமானதோ சுயநலமே முக்கியம் என்று எண்ணுவது. அன்பானது முக்தியை நல்கும் குருதேவா, மோகமானது பேராசையை அளிக்கும். அன்பு தர்மமாகும் குருதேவா, அதோடு மோகம் என்றுரைக்கும். அன்பின் பாவமானது பொது நலத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவது. ஆனால் மோகமானதோ சுயநலமே முக்கியம் என்று எண்ணுவது. அன்பானது முக்தியை நல்கும் குருதேவா, மோகமானது பேராசையை அளிக்கும். அன்பு தர்மமாகும் குருதேவா, அதோடு மோகம் அதர்மம். அன்பின் பாவமானது இது என்னன்னா, அந்த போன முறை நாங்கள் கதைச்சது தொடர்பு இந்த கேள்வி கேட்டிருந்தோம் தானே. அதாவது இன்றைய காலகட்டத்தில இந்த பூமியில எவ்வளவு சிக்கல் கொண்ட இடத்துல நீங்க நல்ல பதில் சொன்னீங்கள். எப்படி அதாவது இருக்கக்கூடிய பந்த பாசங்கள், அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாதிரி எங்களுக்கு வாழ்வியல் அமைக்க பெற்றோர்களால் எப்படி காப்பாற்றிக் கொள்றது, அதுக்கு நல்ல பதில் சொன்னீங்கள். எப்படி காப்பாற்றலாம். ஆனா அந்த நெறியெல்லாம் காப்பாற்றக்கூடிய தருணங்கள் எல்லாம் தாண்டி உச்சகட்டத்துல நிக்கிற பொறுத்துல இது தாய் மகள் பேரப்பிள்ளை அப்படியான இல்லாட்டி தாய் பெற்றோர் பேரன் பேத்திமார் அவருக்குரிய பேரன் பேத்திமார் அவர் ஒருத்தர் எதிர்பார்ப்புக்கு இணையாம ஒன்று நடக்க, அது அதர்மமா இருக்கட்டும் தர்மமா இருக்கட்டும், அது நடக்க அந்த இடங்கள்ல இந்த நல்ல வழியில இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்க நாங்கள் சரியான வழியில போட்டாலும் இதை சகித்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்துல நாங்கள் கோபப்பட்டோ ஆவேசத்திலேயோ இதுலயோ நடக்காம எப்படி நல்ல வழியில போறது, அதாவது ஒரு அநியாயத்துக்கு முடன் போகாமல் அதே நேரம் அவைகள் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப மாதிரித்தான் இப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கின்ற அந்த புரிதலோட எப்படி நாங்கள்
இந்த வாழ்க்கையை சிறப்பா நடத்துறதுன்றதுதான் இது இந்த கேள்வி இதோட சம்மந்தப்படுத்தி புரியுதா கேள்வி ஓகே. முதலாவது நீங்க இந்த மகாபாரதம் பாக்குறேன்டா இப்ப இந்த மகாபாரதம் பாராதேங்கோ. இது எதுவுமே புரோபாதாண்ட புத்தகத்துல இருந்து வரையில முதல் ஆக முதல் கனகாலத்து முதல் வந்ததே மகாபாரதம். நீங்க பாத்துருக்கீங்களா? இவ்வளவு காலத்து துவக்கத்துல வந்ததே மகாபாரதம் பாத்துருக்கீங்களா? சின்ன வயசுல பாத்துருப்பேன். ஆமா, அது நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முதல் வந்த மகாபாரதத்தை எடுங்கோ. அது கிந்திக்காரர் செய்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்குது. அது புரோபாதாண்ட இதை பின்பற்றி புரோபாதாண்ட புத்தகங்கள்ல இருந்து எடுத்துத்தான் அந்த மகாபாரதம் கொண்டு வந்தவ. இந்த மகாபாரதம் கூடுதலான ஆக்களை கவர்றதுக்காக எடுத்த மாதிரி தான் இதை எடுத்தவ. இவளை அர்ச்சனை கொடுத்து இவ்வளவு வசனத்தை அந்த ஒவ்வொரு இதையும் ஆக்களை இழுக்கிற மாதிரி ஏன் அவைக்கு பிசினஸ் ஆகும். இது பிசினஸ் ஆகிறதுக்காக செய்யப்பட்டதான் இந்த மகாபாரதம். இது பக்தியோட ஆக இல்லை. முன்ன மகாபாரதத்தை பாருங்க, அதுல ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அர்த்தத்தோட இருக்கும். நாங்களும் புரிய சுகமா இருக்கும், நடைமுறைக்கும் அது நல்லா இருக்கும். இருந்தாலும் இதுக்கு வசனத்துக்கு சொல்றோம். மற்றது நீங்க எந்த கட்டத்திலும் நாங்க பொறுமையோட இருந்தோம்னா இவ்வளவு விஷயத்தையே சாதிச்சுக்கலாம். உண்மையா நீங்க சொன்ன மாதிரி சில கட்டத்துல பிள்ளைகளோட எதிர்க்க முடியாது. அந்த இடத்துல பொறுத்து கொண்டோம்னு சொன்னா அந்த பொறுத்து கொள்ளைக்க மனம் வேதனையாத்தான் இருக்குது. புறம் ஒரு கொஞ்ச நேரத்தால புறம் அடுத்த நாளா இல்ல ஒரு மாதால கூட நேரம் யோசிக்க நான் அங்க பொறுத்தது இப்ப பெரிய ஒரு நல்லதுதான் இருக்குன்னு எங்களால சிந்திக்க முடியும். அதால காலத்துக்கு நேரத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நாங்க முதல் கதைச்சு கொள்ளணும். பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வெளியாக்களோட இருந்தாலும் சரி. இரண்டாம் பிள்ளைகளை நாங்க தானே பக்குவப்படுத்தி கொண்டு போக வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம். அப்ப நாங்கள் எடுத்தறிஞ்சோன்னா பிள்ளைகளை ஓகே என்னட்டு விட்டுட்டு போற காலகட்டம் இப்பத்த காலகட்டம். அதால எவ்வளவு தூரம் பொறுக்கையிலுமோ பொறுத்து கொண்டு எல்லாத்துக்கும் மேலால பகவானை நினைச்சிடுங்கோ. பகவானே நீங்க அந்த பிள்ளைகள் தான், இது உங்களோட பிள்ளைகள் தான், இதுகளை காப்பாற்றுங்கோ. எந்த சூழ்நிலையிலும் உங்களோட சரணடைஞ்ச ஆத்மா என்னால முடிய இல்ல மனதால பகவான்கிட்ட வேணுங்கோ. பரமாத்மா ரூபத்துல உங்களோட மனதுல பகவான் இருக்கிறார். அங்கே அவரும் அவேண்ட இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறார். அங்கேயும் பதில் கொடுப்பார், உங்களுக்கும் பதில் கொடுப்பார். நீங்க பகவானிட்ட சரணடையக்கே அந்த கர்மாண்டு இருக்குல்ல, அந்த கர்ம பலன் அளிக்கப்படுகிறது. பகவானிட்ட சரணடையிலையோ அவற்ற கர்மா அப்படியே இன்னும் தீவிரமா போய்கொண்டிருக்கும். உங்களோட கர்மா தீவிரமா போயிருக்கும். யாருக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் முற்புறப்புல நீங்க அந்த பிள்ளைகளுக்கு எதிரியா இருந்திருக்கலாம், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியா இருந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் எதிரியா இருந்திருக்கலாம், அவன் இப்ப பிள்ளையா வந்திருக்கலாம், நீங்க அவனுக்கு முந்தி பிள்ளையா இருந்து அப்பாவுக்கு கொடுமை செய்து இப்ப பிள்ளையா வந்திருக்கலாம். பல கோடி ஜென்மாக்களுக்கு பிறகு அப்ப எங்களுக்கு எத்தனையோ ஜென்மத்துல பரிச்சுணும் இதுல போயிட்டுது. ஜீவாத்மாக்கள் நாங்க எல்லாத்தையுமே மறந்து போறோம். அதாலான ஒரு பேரும் புகழோடையும் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பிள்ளை பிறக்குதுண்டா என்ன காரணம்? கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஒரு புள்ளியே அந்த எல்லாத்தையும் அழிச்சு விட்டுடும். பரம்பரை சொத்தை எப்ப ஆற பரம்பரை சொத்தை தேடி வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும்? எப்பவோ ஒரு இடத்துல ஒரு புள்ள அந்த சொத்தையுமே அழிச்சிட்டு போடுமே. இவர் முந்தி எங்கேயோ கடன் வேண்டி கொடுக்கல, அதுக்கு புள்ள ரூபத்துல இப்ப வெற்றியே அழிச்சிட்டு போடும். இதெல்லாம் உண்மை, இது உண்மை உண்மை. அதால பொறுமையக்காரங்கோ, கரேஷ்னா மகாமந்திரம் சொல்லுங்கோ. இந்த கலியுகத்துல ஹரிநாமத்தை தவிர வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழியே இல்ல. நரகதி புராணத்துல இதை கொடுத்திருக்குது. கலியுகத்துல ஹரிநாமத்தின் மூலம்தான் எங்களால விடுபட முடியும், பாவத்தை அழிக்க முடியும். பாவம் என்ன ஒன்று ரெண்டா இருக்குது. பல கோடி ஜென்ம செய்த பாவம் மொட்டாயும் விதையாயும் பூவாயும் பழமாயும் காயாயும் இருக்குது. நாங்க இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம். ஆனா பகவான் இந்தலாத்தையும் தந்தா எப்படி இருக்கும்? தாங்க முடியாது. பகவானிட சரண் அடைஞ்சிட்டமோ அந்த பாவம் நீரு பூத்த நெருப்பாக சாம்பலாக போடுமா. எது செய்ய போறீங்களா? சாம்பலாக போறீங்களா பாவத்தை? இல்ல தொடர போறீங்களா? தாங்குவீங்களா? முடியுமா? முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நல்ல சிறந்த பதில். இப்ப எங்க சிக்கலாகுதுண்டா, பல விடயங்கள் எவ்வளவுதான் அறிவுபூர்வமா எங்களுக்கு தெரிந்தாலும் அந்தந்த சூழ்நிலை இல்லாட்டி நமக்கு நடக்கிற நேரத்துல அந்த உணர்வுகளை அந்த உணர்ந்து செயல்படுத்துறதுக்கு மறைப்பு உண்டாயிடும். என்ன காரணம்? அங்க மாய வேலை செய்து மாட்டி இருக்கிறோம். கோபம் பெரேக சிந்தனை குழம்புது, அறிவு கட்டு தேவையில்லாத உளறல் தான் அங்க வரும். அங்க எங்கட ஒருக்கா நாங்க கோவப்படைக்கு எங்கட மனசு கலங்கமடையதான். கலங்கமடையக்கு எங்களை நிதானமா பேச முடியறேன் இல்ல. அதான் அங்க நடக்கிற பிரச்சனை. மாயக்கு இடம் கொடுத்துடுறோம், கலிபுருஷனுக்கு இடம் கொடுத்துடுறோம். முக்கியமா என்னண்டா, இந்த அநியாயம் ஒன்று நடக்குது எங்கட பிள்ளைகளாலேயோ எங்கட பெற்றோராலேயோ
இல்லாட்டி பெற்றோர் வந்து எங்களுக்கு சார்பாக கதைக்காமல் எங்களோட பிள்ளைகள், அதாவது அவருடைய பேர பிள்ளைகளுக்கு அதையும் முக்கியமா நாங்கள் அநியாயம் என்று கருதுறோம். அதாவது எங்களோட பிள்ளைகள் வந்து சீர்கட்டு போகுது, அதர்மமா செயல்படுது என்ற விடயங்களை தடுக்க இப்படியான எதிர்பார்த்து நிக்க அந்த பெற்றோர் வந்து எங்களுக்கு பிள்ளைகள் எங்களுக்கும் தர்மத்துக்கும் சார்பா செயல்படாமல் அவன் பாசத்தின் காரணமாவோ இல்லாட்டி வெவ்வேறு காரணத்தால வந்து பேர பிள்ளைகளுக்கு சார்பாக கதைச்சோ எங்களோட முரண்பட்டு இருக்க வந்து இதுகளை எல்லாம் தாண்டி இந்த மாயாவை எல்லாம் தாண்டி நாங்கள் எப்படி, அதாவது துறவரம் கொண்டில்ல எல்லாம் வெறுத்து நான் ஒருத்தரோட கதைக்கல, நான் எந்த வேலையை செய்து கொண்டு வரணும்னு செய்யல. எங்களோட கர்ம வினைக்கேற்ப மாதிரிதான் நாங்கள் இப்படி ஒரு குடும்பத்தில நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் இதுகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது. நல்லதோ கெட்டதோ முன்வினைக்கு ஏற்ற மாதிரி. அதையெல்லாம் தாண்டி எப்படி செயல்பட்டு கொண்டு போகிறது. இப்ப வந்து அறிவுபூர்வமா விளங்கக்கூடியதா இருக்கு. ஆனா அந்த தருணங்கள்ல வரைக்க கோபமும் நாங்கள் வெளியில சொல்லி கொண்டோம், அகங்காரமா நடக்கக்கூடாது, ஆணவத்தோட நடக்கக்கூடாது. நாங்களே சில நேரங்கள்ல அதே ஆணவமும் அகங்காரமும் எங்களை ஆட்கொண்டு இருக்கு. எங்களுக்கிட்டே இருக்கு. வேற யார்ட்ட போத்தவில்லை, எங்கள்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? மாயைக்கு வசப்பட்டு போயிருக்கிறோம். அந்த நேரம் அந்த மாயை தான் எங்களை அதெல்லாம் செய்ய வச்சு கொண்டிருக்கோம். அறியாமையில இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்த காரணம் இந்த எங்களோட பேரன் வந்து அம்மா அப்பா வந்து பேர பிள்ளையில தானே இன்னும் பாசம் கூட வச்சிருப்பின. அந்த பேர பிள்ளைகளை கொண்டு நடந்தா அதை விட்டு கொடுக்க மாட்டுதால். அந்த பேரஞ்சு அப்படித்தான் தண்ட பிள்ளைக்காக வாதாடுறதால் பேர பிள்ளைகளுக்காக தான் வாதாடுங்கள் அந்த இடத்துல. அது உண்மை. ஏன்னா அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். ஆனா அதே கட்டத்துல ஒரு அம்மா அப்பாவை வந்து அவ செய்யற பிள்ளையோ சரியோ எங்களுக்கு அம்மா அப்பாவே எதிர்க்கவே கூடாதாம். எந்த கட்டத்திலும் தகப்பனை எதிர்க்க கூடாதான். நல்லதை கூடாத செய்தாலும் என்ன காரணம்னா இந்த உடம்பு கிடைக்க அவதான் காரணமா இருந்தது. பித்திருலோகத்துல உடம்பு கிடையாம எவ்வளவு காலம் காத்து கொண்டிருக்க இந்த உடம்பை தந்து அந்த தகப்பனை நாங்க நிந்திக்கவே, அவையங்களை நிந்திச்சாலும் அந்த தகப்பனை நாங்க நிந்திக்க கூடாதாம். அது பெரிய ஒரு மகா பாவம். நாங்கள் அதுக்கு போனோம்டா. ஆனா அவ பேர பிள்ளையிலே அதுகள் வச்ச பாசத்தாலதான் அந்த பேர பிள்ளைக்காக அதுகள் கதைக்க போதல் அதுகளும் உண்மை. அதே கட்டத்துல எங்களுக்கும் கோபம் பெருது, அடக்க முடியுதில்ல என்றால் மாய வசப்பட்டு போறோம். கலியுகத்துல அது முக்கியம். இந்த கலியுகத்துல மாய வசப்படுறோம். அறிவு குறைவு, புலன்களை அடக்க முடியாம இருக்குது, மந்த புத்தியோட இருக்கிறோம். இதெல்லாம் கலியுகத்தின் தாக்கம். எங்களுடைய அந்த நேரம் எங்கட மூளைய செய்ய விடாது, கோபம் தான் வருது. அது உண்மை. அது இந்த கலியுகத்தின் தாக்கம். அதால அறிவு நான் எல்லாருமே என்ன சொல்ல, நான் பெரிய அறிவாளி என்ன, அந்த அறிவாளி கூட கோவப்பட்டுடுவான். அதானே சொல்றது, புவியாளும் அரசனுக்கு கூட தண்ட புலன்களை அடக்க தெரியாதா? உலகத்து மக்கள் எல்லாரையும் அவர் அடக்குவார், தண்ட புலனை அவர் அடக்க மாட்டாராம். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. புலன்களை அடக்கிறதுக்கு நாங்க துறவியாக முடியாது, வீட்டை விட்டு போக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது, ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம். கிருஷ்ணா பத்தி எடுத்துக்கொண்டு வீட்டுல கிருஷ்ணரை வையுங்கோ, பகவான நாமத்தை சொல்லுங்கோ. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல 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 கடைசியில அவையும் சொல்ல துவங்கின. வீட்டில இருக்கிற எல்லாமே வீட்டையும் தூய்மையாக்குறீங்க, நீங்களும் தூய்மையாகிறீங்க. இதை தவிர வேற வழியே இல்லை இந்த கலியுகத்துல. நீங்க பொறுமையா இருக்க, கோபத்தை அடக்கவே முடியாது. அவ்வளவு இதை படிச்ச முனிவர் விஸ்வாமித்திராலேயே கோபத்தையும் காமத்தையும் அடக்க முடியலையா? நாங்களும் மாத்திரம் அதாலதான் இந்த மகா மந்திரத்தை சொல்லி நாங்க வெளியில வர முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே செய்ய. மற்றதொண்டு பகவானுக்கு படைச்சு என்னத்துக்காக எல்லா கோபத்துக்கும் என்ன காரணம்? நாங்க பழகுறாக்கள், சாப்பாட்டு விதம், நடக்கிற நட எல்லாம் தான் எங்களை கொண்டு வந்து இந்த நிலைமையிலே ஆக்குது. அதால பகவானுக்கு படையுங்கோ, பிரசாதமா சாப்பிடுங்கோ. பக்தர்கள் சங்கத்துல பழகுங்கோ, அவ பக்தர்களை விலத்திடுங்கோ. உங்களோட அதான சொல்றோம், ஒரு ஆளை பார்த்து அவற்ற சிநேதங்கள் யாருன்னு சொல்ல முடியுமாண்டு. அப்ப நீங்க ஒரு பக்தர் சங்கத்துல இருந்தீங்கன்னா மனதுல எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, எனக்கு கவலையா இருக்கு, ஜெபம் பண்ண முடியல, வீட்டுல இருக்குது பிரச்சனையா இருக்கு என்று சொல்ல அந்த பக்தர் உங்களுக்கு என்ன சொல்லுவார்? நீ கிருஷ்ணாட்ட சரணடை, ஜெபத்தை பண்ணு, பிரசாதத்தை சாப்பிடு என்று உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லேக்கு உங்களுக்கு மனதை சாந்தமாகுதோ, என்னாலேயும் முடியும், நானும் செய்ய முடியும் என்ற ஒரு சாந்தம் வந்துடும். அவ பக்தர்கள்ட்ட போங்க, அப்படியா நீ இப்படித்தான் செய்திருக்கணும், நீ இப்படித்தான் காய்ச்சிருக்கணும், நீ கதைச்சது காணாது என்ன 2 வசனத்தை போட்டு 4 ஆக்கி பேருந்து 4 பேருக்கு சொல்லி 100 ஆக்கி அது உங்களை தற்கொலையிலேயே கொண்ட முடிச்சிடும்.
பாருங்க யார் தற்கொலை சொல்லின பல்வர்த்தம் வந்தாரும் தற்கொலை செய்திருக்கினியா கால் கைய கலட்டினவன் கூட தற்கொலை செய்திருக்கிறானா மன அழுத்தம் வரவன் தான் தற்கொலைக்கே போறான் அப்ப இந்த மனதை மற்றவ மூலம் எங்களுக்கு சமாதானப்படுத்தி சாந்தமடைய வைக்கிற ஒரு நண்பர் தான் எங்களுக்கு தேவை அதெல்லாம் கிருஷ்ணா அந்த பக்தர்களோட சேருங்க ஒன்று சொல்றது பாகவதம் படியுங்க பகவத்கீதை படியுங்க கரிநாமத்தை சொல்லுங்க இன்றைக்கு அச்சய திதி பகவானுட்டு நெத்தியில சந்தனம் வையுங்க 21 நாளைக்கும் சந்தனம் நெத்தியிலையோ கையிலையோ ஒவ்வொரு நாளும் வச்சு துடைச்சு விடுங்க இதெல்லாம் உங்களோட பக்தியில முன்னேறதுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த 21 நாளும் இன்றைக்கு அச்சய திதியில பகவான் பத்திய இந்த அச்சய திதியில நீங்க எடுத்துக்கொள்ளுவேன் ஒரு சொல்லுங்க பாப்பம் நான் இண்டையில இருந்து செய்யறேன் ஆர்வமா அதுல வாரன் பகவான் நாமம் சொல்றேன் சங்கல்பம் விடுங்க இணைச்சா செய்வீங்க மனம்தான் காரணம். நான் ஒன்று சொல்லட்டும். இவர் கேட்டாரல்லோ அந்த கோபம் என்னத்தை தான் நாங்கள் அகங்காரமா இருக்கக்கூடாது அமைதியா இருக்க வேணும் ஆனாலும் எல்லாத்தையும் நாங்கள் நினைச்சாலும் எல்லாத்தையும் மீறி அங்க வருகுதுண்டு. நான் நினைக்கிறேன் நல்ல சந்தோஷமா நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல வடிவ அமைதியா ஓடிக்கொண்டிருக்கும் தானே வாழ்க்கை. அந்த நேரத்துல நாங்கள் மனதை பரீட்சிக்கணும். கோவப்படக்கூடாது போகக்கூடாது இதுக்கு கோவப்படக்கூடாது அப்படி அது அப்படி இருக்குது அந்த இது அந்த மனம் அமைதியா இருக்க சிந்திக்கும் திறன் இருக்குது ஆனா அதே மனம் குழப்பத்துல போக சிந்திக்கும் திறனை இழந்துடுது இழந்துடுது அந்த நேரம் இழந்துடுறோம் நாங்க ஒரு செகண்டுக்கு நடந்து முடியுது. அதுக்கு காரணம் என்ன மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனதை இழுத்து கட்டு அடக்க வேணும். குதிரையை அடக்கிறத விட மனதை அடக்கிறது கஷ்டம். அப்ப நர்ச்சனன் எல்லாமே பகவானுக்கு சொல்றாரு மனதை அடக்க முடியாது காற்றை விட வேகமாக மனம் எல்லா இடம் இப்ப நாங்க இங்க இருக்கிற இல்லங்களா இருக்கிற இடம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த நிமிஷமே பார்த்துட்டு வந்துருவோம் இல்லையா டிக்கெட் போட வேணும் பிள்ளைங்க வேணும் 4 சில ஒழிக்கணும் கிடையாது மனம் அப்படி மேல பாஞ்சு ஒன்று இருக்கும் அதை அடக்க வேணும். அதுக்கு நாங்க தான் பயிற்சி எடுக்கணும். மகா மந்திரம் பகவான் பிரசாதம் பக்தர்கள் சங்கம் கிழமையில ஒருக்கா கோயிலுக்கு போய் கும்பிட்டு அந்த தரிசனங்களை எடுத்துக்கொண்டு வர படிப்படியா நாங்களே சாந்தமாகி பிறகு கதைப்பின பேர இவன் எப்படி இருந்தவன் இந்த நிலைமையில போய் இருக்கிறானா அவன் என்று கதைக்கிற அளவுக்கு நாங்களே உருவாக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சங்கம் வேணும். கட்ட அசல் சங்கத்துல போடாதுங்க. சத் சங்கம் என்னதுக்கு தேவை? பக்தர்கள் சங்கம் எப்பவுமே தேவை. எவ்வளவு பேர் இவ்வளவு கவலையில இந்த கரேஷ்ணா கோயிலுக்கு போயிருக்குங்கள் போக அங்க அந்த பத்தட்டை ஆறுதல் இந்த பகவானை பார்த்து கரேஷ்ணா மகாம் என்ன சொல்லுவீங்க பக்தர்கள் நீ இவ்வளவு காசுதா இல்ல இவ்வளவு காசு கிளவழி என்ன கேட்கிறேன் இந்த கரிநாமத்தை சொல்லு உன்னாலே முடியும் இதுல இருந்து விடுபட பகவத்கீதையை படி பாகவதத்தை படி இங்க இதுல கிருஷ்ணர் இப்படி இப்ப பாருங்க பஞ்ச பாண்டவற்ற குந்தி மகாராணின்ற கதையை வச்சே எங்களுக்கு பத்திக்கு வர முடியுதா இல்லையா? இவ்வளவு துன்பத்திலும் அங்க பகவான் பாதுகாத்தாரே அவ என்ற பொறுமையும் பக்தியும் தான் காப்பாற்றிச்சுதாங்க. எங்களாலே முடியும். இல்ல நான் இதை சொல்லிப்பேன் எங்கட பெற்றோர்கள் எங்கட பேர பிள்ளைல தலையிடுறதுன்ற சொல்றது தானே அதே அவ தலையிடினம்டா அவைகள் அவைகளுக்கு 2 அனுபவம் இருக்கு. எங்களை வளர்த்த அனுபவம் இருக்கு தங்கடை அனுபவம் இருக்கு 3வது அனுபவம் பேர பிள்ளைகளோட அனுபவத்தை அவைக்கு நேர பாக்கினம். அப்படி பாக்க அவ இப்ப நாங்கள் பிள்ளைகளை பாக்க நாங்களும் இப்படித்தான் இருந்த நாங்கள் என்ற ஒரு விட்டு கொடுப்பு வருது தானே. அது போல பேர பிள்ளைகளோட டபுளா வருது. என்னடா பிள்ளைய வளர்த்த அனுபவம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த அனுபவத்தை வச்சுதான் அவைகள் ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தான் அவ கொடுக்கறது பேர பிள்ளைகளுக்கு. மற்றது எங்கட குழந்தையில எங்களை வச்ச எங்கட ரூபத்தையும் பேர பிள்ளைல பாக்கினேன் எங்களை குழந்தையில பார்த்த ரூபத்தை சொல்லினேன் தாய போல இருக்கிற அந்த குழப்படி அவைகளுக்கு தெரியும் அந்த ஒரு காலத்துக்கு தான் அது இருக்குது. இது மறைஞ்சு போயிடும் அவன் நல்லவனா வருவான் என்ற இதுலதான். ஆனா இப்ப நாங்கள் பேரண்ட்ஸா இருக்கிறதுக்குள்ள இந்த புள்ள பழுதா போயிடுமோன்ற ஒரு தவிப்பிலதான் நாங்கள் கூட ரிலாக்ஸ் ஆயிருக்கணும் பேர பிள்ளையார். அப்ப அந்த இது இருக்குது அந்த இது இருக்குதான்னு எனக்கு விளங்குது. அதே நேரம் ஆனா என்னமோண்டோ ஊரில வளர்ந்த வளர்ப்பு வேற இங்க வளர்ற வளர்ப்பு அதாலதான் இவ்வளவு பிரச்சனை இந்த நாட்டுல. அதுக்காகத்தான் மாதாஜி அத இப்ப சும்மா நான் ஒரு கதைக்கு சொல்றேன். இப்ப தனராஜன் இருக்கிறார். அவர் இங்க நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பருவத்தில இருந்து அடுத்த டீனேஜ் பருவம் எடுத்து வைக்க போறதுக்கு அவர் ஒன்று செய்ய வேண்டியது அந்த பிள்ளைகளை தங்களோட சேர்த்து ஒக்கிபைடா வச்சிருக்கோம். அவியல் வீட்டுல என்ன கதைச்சான வீட்டுல என்ன செய்தான ப்ராப்ளம் வருமென்று நினைச்சா உடனே அவ போறது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட
அங்க அம்மா அப்பா ஒரே டோர்ச்சர், ஒரே அன்னாயிங். அப்படித்தானே சொல்லுது. அப்ப சில நான் குடும்பங்களுக்குள்ள பார்த்திருக்கிறேன், சில பேரண்ட்ஸ் அந்த அந்த குழந்தை பருவத்தில இருந்து அடுத்த பருவத்துக்கு போகும் முதல் தங்களோட அணைச்சு அடிக்கடி எங்கேயாலும் கூட்டிக் கொண்டு போவினம். அதான் செய்து போடுவினம், தங்களுக்குள்ளேயே வச்சிருப்பேன். அதான் அப்ப சொல்றேன், நீங்கள் 10 வயதுல உங்களோட இருந்து அந்த அந்த கிருஷ்ண அந்த மாதாஜி சொல்ற மாதிரி எங்க ஒரு ஹரே கிருஷ்ணா அங்க ஒரு இது இருக்குதோ அங்க கொண்டு போய் பிள்ளைகளை அதுக்குள்ளால ஒரு மியூசிக் பழக அப்படி விட்டுருங்க. சொல்லி அவைகளுக்கு அதுக்குள்ள ஆக்கியபைட் ஆகி போடணும். அதுக்கு என்ன குடும்பங்களுக்கு இருக்கிற பிள்ளைய ஆனா ஆனா அப்படி கொண்டு போற பிள்ளைகளும் சில நேரத்துல 25 வயது பிறகு தான் என்னவும் செய்யலாமண்டு அந்த அந்த அவ்வளவு அடக்கி வச்சிருந்த இதை வெளிப்படுத்தின பிறகு ஓகே ஆனா சின்ன இடத்துல அடக்கி வெளிப்படுத்தினா போட்டு. கூட ம், அந்த ஏன் அது கிடைக்குது, அது பிரபாதா தன்னை அனுபவத்தை சொன்னேன். தான் படிப்பு யூனிவர்சிட்டி படிப்பு போயேக்கு ம், கடவுளை மறந்த மாதிரி போனாராம். ஆனா பகவான் என்ன செய்வார், அந்த கொஞ்ச நாள் குழம்பின மாதிரி இருந்தான், திருப்பி ஒரு ஆளை அனுப்பி திருப்பி பகவான் தன் இடத்துக்கு கொண்டு ம், வந்துடுவார். திருப்பி ம், பிரபாதா வந்தார், திருப்பி எவ்வளவு பேரை ம், உருவாக்கினார். பகவான் விடவே மாட்டார். ம், தன் நாமத்தை சொன்னவன் தன்னை மறந்தாலும் தான் விட மாட்டேன் என்று தானே பகவான் ம், சொல்றார். ம், ம், எங்களுக்கு ஆரம்ப விதியை நாங்க போட்டு வச்சிட்டோமோ ம். குழம்பவே தேவையில்லை, பகவான் கையில இருக்குன்னு. ம். அதே பகவான் நேரம் காப்பாத்தி தந்து ஆகலன் நாங்கள் இருக்கவும் கூடாது, ஆகலன் லூஸ் 50 நண்பன் மாதிரி பழக ஒரு வேணுமா. பட்டத்தை சின்ன வயதுல நூலை 5 வயதுக்குள்ள விட்டு ஒரு கண்டிக்கலாம். பட்டம் ஏறணுமெண்டா நூலை விட்டு 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 பிடிச்சாதான் பட்டம் ஏறும். ஏறும். உங்கள் ஒரே அடியா எத்தையில அது ஒரே அடியா இறக்கவும் இல்லை. மற்றது என்ன பிரச்சனை இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு தனித்தனி ரூம், மொபைல், அதுக்கு டிவி இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து விடுறோம். மக்களோட பழகுதல் இல்ல. என்ன செய்யணும், குடும்பம்ண்டா சேர்ந்து இருந்து கதைக்க வேணும். இது அம்மா வேலை அப்பா வேலை, அம்மா அப்பா சந்திக்கிறேன், அப்பா அம்மா சந்திக்கிறேன், பிள்ளைய சந்திக்கிறேன், இப்படியான ஒரு கட்டம் போய்க்க அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து அன்பா கதைச்சு ஒரு இத கொண்டு வேணும். இப்ப எங்க நடக்காது, பிள்ளைகள் கதைட்டாலும் போட எனக்கு அந்த வேலையோட போட. ஏன் மற்ற கோயில்களை போட்டா கூட பிள்ளைகளுக்கு கேக்குமா, இந்த சின்னங்களுக்கு தெரியாது இந்த கடவுள் என்ன, இந்த கடவுள் என்ன, ஏன் அது வந்த இது வந்தாண்டா. அப்பா என்ன சொல்றாரு, பொதுவா சொல்றாரு, பேசானுண்ட கும்பிடுறா புள்ள என்ன செய்யும் திருப்பி அப்பா இது என்ன கடவுள் அது என்ன கும்பிடுறான்னு சொல்றேன் கடைசி வீட்டை அப்படித்தான் வந்து சொல்றேன், வீட்டை வந்து சொல்றேன்டா, வீட்டை போய் விளக்கம் சொல்றாரோ சொல்றே இல்ல. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யுது, 10ல இருந்து விளக்குதே. இவருக்கு கடவுள் சொல்லுறியா, இவருக்கு 2 மனசு இருக்காம, அவருக்கு அந்த மனசு இருக்காம, அவர் அங்க செய்ததான் கடவுளே மனித இடத்துல வச்சு பிள்ளைகள் கதைக்க வலிக்கிறதுக்கு என்ன காரணம், பிள்ளைகளுக்கு விளக்கம் தெரியும். அங்க அந்த தப்ப யார் செய்யறது, அப்பா அம்மா அப்பா செய்யணும். அந்த இடத்திலேயே வச்சு விளக்கத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இது இன்னதான் நீ இப்படி வந்தது, நீ கும்பிட வேணும், நாங்களும் கும்பிட்டு தான் பாரம்ன்றதை கொடுக்கணும். அப்பா அம்மா சொல்றேன் இல்ல, அந்த தவறு நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் இங்க நடக்காது. கரீஷ்னாவில பிரபாதாத்துவாக்கி வச்சு மறைச்சு விட்டுட்டேன் கதை நீர். பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்க வலிக்கிட்டேன்டா, அதாவது ஒரு புருஷனா இருக்கட்டும், ஒரு மனைவியா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இந்த பாதையில நீங்க சொல்லக்கூடிய ஒரு பாதையில போய்க்க அவர்கள் இந்த பிள்ளைகளை மாறுதியோ இல்லாட்டி உணவு ரீதியாவோ வழிபாடு ரீதியாவோ பக்தர்கள் பக்தரும் இருக்கணும். இப்போ குடும்பத்திலேயே அமைஞ்சிட்டது எங்கட இது. அப்ப ஒரு மனைவியோ ஒரு புருஷனோ தனிப்பட்ட இதுகள் செய்து கொண்டு வரைக்கும் அவர்களுக்கு சரியான எதிர்ப்பு வருது அவன் துணையால. மற்ற அவர்கள் இந்த பிள்ளைகளை நல்ல வழிபடுத்துற உட்பட்டாலும் அதுக்கு சரியான எதிர்ப்பு வருது. மற்ற இப்படியான இடங்கள்ல கூட போறது, நீ அதுக்குள்ள போய் விழுற, அதுக்குள்ள போய் மாலை போற, அதுக்குள்ள இதெல்லாம் இப்படித்தான் கொண்டு போய் சேர்க்கும், அப்படியான எதிர்ப்புகள் ஒன்று இருக்குது. அப்போ அந்த நிலையில கூட சில தருணத்துல அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஏன் கூட சில பிள்ளைகளா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல பிள்ளையா இருக்கட்டும், எல்லாத்தையும் பெற்று அப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சலிப்பு தன்மை உண்டாயிடுது. அப்ப அது கண்கூட பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த சலிப்பு தன்மையில மீளாமல் தவிக்கிற ஆக்களுக்கு என்ன என்ன ஒரு பதில், என்ன ஒரு பதில் இதுக்கு நிர்மலா மாதாஜி, கரீஷ்மா நிர்மலா மாதாஜி கதைப்பீங்களா? நான் கதைக்கிறேன். ஓகே, இவதான் அந்த அனுபவ ரீதி நடந்த உண்மை இப்ப சொல்ல போறா கேளுங்க. நான் கூப்பிடுறேன். நாங்க தம்பி சிவகோத்திரம் சிவனை தான் கும்பிடுவான். கிருஷ்ணாக்குள்ள போறதும் இல்ல. கோயிலுக்கு போவோம், ஸ்ரீரங்கத்துக்கு போவோம், எல்லாம் கிருஷ்ணா கோயில் போவோம், ஏகாதசினா போவோம், கிருஷ்ணாவை சாதாரணமா கும்பிடுவான். பிறகு நாங்க அமெரிக்கால இருக்கிறோம். கடைசி டாக்டர் இங்க இருக்கிறா. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ். என் மகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது.
இப்ப அவளும் இந்த இதுக்குள்ள தேடிட்டு இருக்கிற, அவளுக்கு அந்த மைண்டுக்குள்ள என்ன செட் ஆகுதுன்னு புக் வாசிப்பா, எல்லா புக்கும் வாசிப்பா. எதுல அவளுக்கு அந்த திருப்தியான சாய்பாபாட்ட போவா, எல்லாம் பார்த்தா கடைசியா அந்த கிருஷ்ணா வேக்குல அந்த ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போச்சு. போனா இவ அதுல போயிட்டு அதுல உண்மையான ஒரு இது அந்த பகவத்கீதா எல்லாம் படிச்சா அவளுக்கு அந்த உண்மையான தத்துவம் புரிஞ்சிருச்சு. எங்க பகவான் இருக்கிறாருங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருச்சு. பகவான்ங்கிறது யாருங்கிறதையும் அவ புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எகென்ஸ்ட். இவ போவா, பிள்ளைகளை கொண்டு போய் அதுக்குள்ள விட்டா 3 சின்ன சின்ன பிள்ளைகள் தான். விடவும் இவர் அந்த நான்வெஜ்ஜும் அவர் சாப்பிடுவார், பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். பிள்ளைகள் அவளை இன்ட்ரெஸ்ட் இல்ல, மகள் சாப்பிட மாட்டா. அப்ப என்னைய சமனா நான் பிள்ளைகளுக்காக கொடுத்துட்டு நானும் மத்த சாமிகளை கும்பிடுறது தானே. அப்ப இவர் மகள் என்னோட சண்டையில கொடுக்கறது இல்ல, நான் வந்து இதெல்லாம் ஒரு பிரேதத்தை வெட்டி சாப்பிடுற மாதிரி பிள்ளைகளுக்கு இதை கொடுக்குறீங்களா, இனிமே கொடுக்க என்ன மீறி பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்ப விட்டுட்டேன். சரி, அவ புள்ள அவண்ட தாய் தானே பிள்ளைய வளர்க்கணும், நாங்க பாட்டிமார், நாங்க இருந்து பிள்ளைகளை கெடுக்க கூடாது, நான் ஒண்ணுமே அதுக்கு போறதும் இல்லை. பிறகு இவர் கொஞ்சம் கொஞ்சம் எகென்ஸ்டா இருந்தாரு. பிறகு இவர் நல்லாவே அதுக்குள்ள போய் சத்சங்கம் எல்லாமே போக துவங்கிட்டா. போய் இவ ஹஸ்பண்டுக்கு அதுகளை சொல்ல, ராமநாமத்தை சொல்ல, அவ கீர்த்தனையும் பண்ண துவங்கிட்டா வீட்டுல. அதுக்கெல்லாம் அவர் எகென்ஸ்ட் இல்ல, வைஃபுக்கு ஓகே. அவ வந்து பார்க்க இவரும் அந்த இது லெசன்ஸ்க்கு எல்லாம் போவார். இவரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு இவரும் அந்த லைன்குள்ள வந்துட்டாரு. வந்தா நானும் கீர்த்தனை எல்லாம் போவேன். போனா எனக்குமே அங்க என்ன ஒரு ரீசன் நான் இப்ப சொல்ல வாரேன்னா, நீங்க பேசையில நான் கேட்டுட்டு இருந்தேன், இந்த மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை தவிர வேற எதுக்குமே நம்ம மனசு அசையாது. நானே நான் உண்மையாவே நல்ல வசதியா வாழ்ந்தவர் தான். இப்ப எனக்கு அதெல்லாமே இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த கிருஷ்ணனோட இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு நான் மாறிட்டேன்னா இந்த மந்திரம் தான் மாத்தி இருக்கு. அப்படி ஒரு பொறுமையை இந்த மந்திரம் நமக்கு தரும், நிச்சயமா தரும். அதை 16 தடவை சொல்றாங்க. முடியாதவங்க ஒரு 4 தடவை 5 ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி போயில அது கட்டாயம் 16 தடவை நமக்கு வந்துடும். என்ன இருந்தாலும் அதை சொல்லணுங்கிற ஒரு வெறியே நம்ம மனசுக்குள்ள வரும். அந்த மாதிரி பகவான் நிச்சயம் மாத்துவாரு. உங்க குடும்பத்துல நிறைய சேஞ்ச்கள் வரும். பாருங்க, நீங்க இதை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். இப்ப எங்க குடும்பத்துல எல்லாருமே மாறிட்டோம். அப்படி மாறிக்கிட்டு இந்த மத்த பிள்ளைகளும் மாறிட்டு வராங்க. இன்னைக்குமே பகவான் ஒருத்தர் தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா எல்லாம் சரியா வரும். நீங்க கிருஷ்ணரை புரிஞ்சுக்கங்க, கட்டாயம் சரியா வரும். பாருங்க, இது பொய்யா உண்மையாங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நேரடியா அவன் அனுபவம் அவவே சொல்ல விட்டு இதுக்குத்தான் நான் சொல்ல விட்டேன் நான். அப்ப பாருங்க, இவ என்ன சொல்லுவான், அம்மனுக்கு பிரசாதம் வைக்கணும், அம்மனுக்கு வச்சுட்டு தான் மெட்ட கடவுளுக்கு வைக்கணும்ன்றே சொல்லுவா. மகள் சொல்லுவான், கிருஷ்ணருக்கு வச்சா எல்லாருக்குமே போக மாட்டேன். ஏன் இவ கிருஷ்ணாக்கு வர முதல் அதை பெருசா கதைச்சு கொண்டு இவ இதண்டைக்கு மகள் அப்படி என்று சொல்லி இவன் போய் பேர்ந்தாவ அந்த கீர்த்தனைகள் வீட்டுல வைக்கிற இதுகளுக்கு வெறுப்போட தான் போவாவா. மகள் கேட்கிறாவேன்ட்டு போய் அந்த கீர்த்தனை கேட்க இப்ப அவவே கிருஷ்ணாபத்திக்கு வந்து இவ்வளவு பேர் அவன்டைக்கு வந்துட்டுனே. இதுதான் கிருஷ்ணாபத்தி சாதாரணமா கிடைக்காது, கிடைக்கிற விஷயம் இல்ல. எங்கட நம்பிக்கையோட என்னண்டு ஓகே என்ன நாங்க சொல்ல கிருஷ்ணர் பாப்பார். இவன் நாங்க எங்கேயோ முந்தி விட்ட இடத்தை தான் இப்ப வந்து பிடிப்போம். அந்த கிருஷ்ணாபத்தியில தன்னில நம்பிக்கை வச்சு சொல்றானேன்னு பகவான் பாதுகாத்து கொண்ட பேர். அந்த வீட்டுல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கோ அந்த எதிர்ப்பையும் பகவான் தாண்ட வைப்பார். பகவான்ல எங்களோட நம்பிக்கையை பொறுத்து தானே, எங்களோட நம்பிக்கையை பொறுத்து பகவான் எங்களுக்கு செய்வார். இப்ப அவரோட வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு நாங்க மனதால ஓகே என்னால உடம்பு வல்லன பிரசாதம் வைக்க முடியல, ஜபத்தை பெருசா செய்ய முடியல, வீட்டுல எல்லாரும் எதுக்குன்னு மனதால பகவானுக்கு பிரசாதத்தை ஒவ்வொரு பண்ணுங்க, மனதால நாமத்தை சொல்லுங்க, பகவான் ஏற்பார். அங்க என்ன தேவை? அன்பும் பத்தியும் தான் பகவான் பாக்குறாரு. நான் இவளோட எடுத்துக்கொண்டு பிரசாதத்தை கொண்டு வைக்கிறேன்னு கிருஷ்ணா பாக்க இல்லை, எங்கட அன்பத்தான் பகவான் பாக்குறாரு. இப்ப எந்த காலப்போக்கில பகவான் அவையும் சரிப்படுத்தி கொண்டு வந்துடுவார். அதான் நாங்கள் மிக்க நன்றி அம்மா பகிர்ந்ததுக்கு உங்களோட அனுபவத்தை மாதாஜி. மற்றது இப்ப நாங்க எவ்வளவுதான் பகவான் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் இதுகளையும் உபதேசங்களையும் நாங்கள் கேட்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தாலும் கூட சில இடங்கள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எங்களுக்கு பிள்ளைகளோ பெற்றோர்களோ கணவனோ மனைவியோ துணைகளோ உற்றார் உறவினரோ இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் பகவான் தான் அந்த செய்விக்கிறார், அவர் மேல அவர் சரியா பண்ணிடுவார் என்ற அந்த அந்த நம்பிக்கை அந்த தருணங்கள்ல அந்த இந்த அதாவது இந்த கலியுகத்துல உண்டாகக்கூடிய அந்த இதெல்லாம் மறந்துடுறோம், மறைப்பு வந்துடுச்சு, அந்த மயக்கத்துல மறந்து போறோம். என்னன்னா மாயைக்கு உட்பட்டவர்கள், மறதிக்கு உட்பட்டவர்கள் இந்த கலியுகத்து மக்கள், மந்த புத்தி உள்ளவ
புலன்கள் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள தான் புலன்களே நிற்கும். எங்களால இப்ப இதுல இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. குறிப்பிட்டதுக்கு தான் எங்களோட புலன்களும் வேலை செய்யும். அது உண்மை. இந்த கலியுகத்துல கரிநாமத்தின் மூலம்தான் இதை கடக்க முடியும். இவ்வளவுதான் நாங்கள் எங்கதான் சுத்தினாலும் வந்து நிக்கிற இடம் இந்த இடம் தான். அது மட்டும் சுத்தத்தான் போறோம். நாங்களும் இதுகளுக்கு எல்லாம் விதிவிலக்கு இல்லாத ஆக்கள்ன்றது வந்து நாங்க மறந்துடுறோம். எப்ப லிப்டில ஏறி போனா சும்மா போடுவேன் நினைக்கிறானோ அவன் அறிவுள்ளவன். இல்ல படியெல்லாம் ஏறி வாரவி ஒருத்தரோட கதைச்சு போவன் நினைக்கிறவன் காலத்தை விரயமாக்குறது. என்னென்று படியில போய் யார் வாரது? இந்த துறவியல், இந்த மாயாவாதிகள், அருவவாதிகள், இவைகளை ஒவ்வொருத்தரா கண்டு கண்டு நாங்கள் வழியில இப்ப கதைப்பமே தேவையில்லாம இருக்கிறோம். அப்படி எங்கடைக்க இந்த பிறப்பில எங்கட அலுவலை முடிப்போமா? இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் பல கோடி ஜென்மத்துக்கு பிறகு பந்தினிக்க போறது இதே போன்றுதான். அப்ப அதாலதான் ஒரு அறிவுள்ளவன் கேட்டானண்டு தெளிவு பெற்றானண்டா இப்பவே பிடிச்சிடுவார். நான் இப்படி கதைக்கிறது இதுல கொடுத்திருக்கிற சொல்லத்தான் சொல்றேன். இல்ல நான் இதை கேட்க மாட்டேன்னு சொன்னா புறப்புறப்புகளே அப்படி கொண்டிருப்போம். மனித உடம்பு படுத்த மரத்தை கிடைக்க போதா? அதுவும் தெரியும். கிடைச்சாலும் இந்த கால் கை கண் எல்லாம் சரியா கிடைக்க போதா? அதுவும் தெரியாது. அதுவும் மாறிது. அப்ப சோபுராணத்திலே கொடுத்திருக்க அவையாரே பாடிடுறோம். அப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் நாங்க புரியுறோம், செயல்படுறோம். இல்லை என்ன காரணம்? மாய. மாயக்கு என்ன காரணம்? எங்கட பேராசை. மாய என்ன செய்யுமாம்? என்ன நாங்க இன்னும் பேராசைப்படப்பட எல்லாத்திலும் பற்று வைக்க வைக்க மாய இன்னும் இழுத்து 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 தன்னுக்குள்ளே கொண்டு போடும். அதுல இருந்து மாயக்கு யுத்தம் செய்யறதுதான் இந்த கரீஷ்ணா மகாந்திரம், இந்த ஜெவமாலை. மாயைக்கு எதிர்க்க வேணும், போராட வேணும். நாங்கள் மாயோட போர் தொடுக்க வேணும். அதான் கரீஷ்ண மந்திரம். எல்லாரும் கரீஷ்ண மந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை நாங்க சொல்லேக்க எங்க போதறியா? இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் தாண்டி பிரம்மலோகத்தை தாண்டி ஸ்வலோகம் தாண்டி எல்லாத்தையுமே பிரம்மஜோதியையும் தாண்டி பகவான் கோலோக விருந்தாவனத்துல பகவான் பாதத்துல போகுது இந்த கரீஷ்ண மகாந்திரம் நாங்க சொல்லேக்க. இந்த மந்திரம் அங்க இருந்துதான் இங்க வந்ததும் நாங்க சொல்லேக்க போறதும் பகவான் பாதத்துக்கு போச்சிருது. நாங்க நினைக்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி போட்டு இருக்கிறோம் ரெண்டு போட்டு நாங்க இருக்கிறோம் அப்படின்னே. இந்த மந்திரம் அங்க போகுது, பகவான் பாதத்துக்கு போகுது. ஒரு விதைய விதைச்சா ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்தணும் அந்த விதைக்கு. அந்த தண்ணிய ஊத்தேக்கதான் அந்த கொடி வளரும். அந்த கொடி எந்த கொடி? எது தண்ணி? கரீஷ்ணா மகாந்திரம் சொல்றது. அந்த தண்ணி போடுற பத்தி என்ற விதியை போட்டு கரீஷ்ணா மகாமந்திரம் அந்த தண்ணி ஊத்தேக அந்த கொடி வளர்ந்து ஒரு நாள் போய் பகவான் பாதத்துல சரணடையும். அங்கதான் அக்ஷய திதியில வந்து இன்றைக்கு பலர் வந்து பொண்ணுகள் பொருள்கள் சேர்த்து கொண்டு இப்படியான பொன்னான வார்த்தைகளும் நல்ல அனுபவங்களை பாய்ந்ததுக்கு மிக்க நன்றி. உண்மையில நீங்க கேள்வி கேட்டதுக்கும் நன்றி. நீங்கள் கேள்வி கேட்டதால எங்களுக்கும் அந்த ஞாபகப்படுத்துறீங்க, மற்றவைக்கும் அதை கொடுக்குறீங்க. நன்றி. உண்மையில பொண்ணை வேண்டி வச்ச நேரம் பொன் வந்து கல்வி பிடிச்சிட்டான். அதை வேண்டி வச்சுட்டு அதை பாதுகாக்கிறத பேங்கில வைக்கிறோம். பேங்கில வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காசு கட்டி பொன்னான வார்த்தைகளுக்கு தான் மகிமை கூட. உண்மை உண்மை. இப்ப பகவான் அதான் சொல்றது. அட்சய திதியில வந்து அறியாத சனங்கள் பவுன் கடையில நிக்குதுகள். அப்ப அதை பார்த்துட்டு கல்லணம் அங்கால ஒரு ப்ரோக்ராம் போடுவேன் இவ இவ்வளவு வேண்டிய இருக்கிறதுக்கு. எது உண்மையான சொத்து, எது உண்மையான தங்கம் என்ற விடயத்தை மறந்து பொருளும் பண்டங்களையும் நாங்கள் நிலையான சொத்து. இப்ப நீங்க சொல்லதான் ஒரு சின்ன கதை 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்ப ஒரு ஆள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு கனகாலத்துக்கு அப்புறம் ஒரு மோதிரத்தை தூக்கி போட்டுருந்தாராம். அப்போ ஒரு ஆள் வந்து கேட்டார மற்ற உறவினராரோ இதங்கால இந்த மோதிரம் நல்லா இருக்கேண்டு. அப்போ இது நல்லா இருக்கோ என்று அவர் கேட்க அந்த மோதிரத்துல ஒரு சாதாரண பற்று வருதான். பேருந்து வழியில போய்க்க இன்னொரு ஆள் கேட்டாராம், நல்ல வடிவான மோதிரம், நல்ல கல்லெல்லாம் பதிச்சிருக்கு என்று சொல்ல. ஓ அப்ப இது நல்ல மோதிரம், இது இந்த பெருமதி தெரியாம இருக்கு என்று நினைச்சு கொண்டிருக்க. கடைக்கு போவேன், நான் கடைக்கு போவேன் நடக்கனா, இந்த கல்லின்ற விலை உனக்கு தெரியுமா? இப்படி வைரம் பாய்ச்ச மோதிரத்தை நீ போட்டிருக்கு, இது இந்த பெருமதி தெரியுமா? நாக்காரங்க ஓ இந்த மோதிரத்துக்கு இவ்வளவு பெருமதி இருக்கான்னு இப்படி பத்தி பிடிச்சாரா. இதுதான் கிருஷ்ணா பத்தி. அந்த கிருஷ்ணா பத்திக்கு இருக்கிற பெருமதி எங்களுக்கு தெரியுது இல்ல. அந்த கல்லு வைரம் பாய்ச்ச மோதிரத்துக்கு எவ்வளவு பெருமதி இருக்கோ அதுதான் கிருஷ்ணா பத்திக்கும் இருக்கிற பெருமதி, கிருஷ்ணா பக்தர்களுக்கு இருக்கிற பெருமதி. அது தெரியுது இல்லை எங்களுக்கு. சாதாரண மோதிரம் அதை கையில போட்ட வரைக்கும் இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லி கொண்டு போய்க்கதானே அந்த மோதிரத்தின் பெருமதி தெரியுது. அதே மாதிரிதான் கிருஷ்ணா பத்தியை பற்றி ஒவ்வொரு சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கும் அந்த நம்பிக்கையும் அந்த
சரணடைகிற இதுவும் பெறும். பகவத்கீதை 18வது அத்தியாயமே பகவானுடைய அர்ஜுனன் சரணடைகிறது. ம். உங்களுக்கு ஏலக்கூடிய நேரம் எப்படியாவது கிளாஸுக்கு வர பாருங்கோ. வந்தீங்கன்னா இன்னும் கூட தயாரா உங்களுக்கு இருக்கு. புத்தகம் நீங்க போட்டு நீங்க ரெடியா இருக்கு பகவத்கீதை. அன்னைக்கு பிரபாதாண்டு போட்டவர் text. பிரபாதாவே வீட்டை இருக்கிறார். இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான அறிவே இதுக்கு இருக்குது. பயப்படாதீங்க. எவ்வளவு கவலை வருதோ எந்த பக்கமோ போய் விரியுங்கோ, அப்படியே வாசிங்கோ. உங்களோட கேள்விக்கு பதில் அங்கேயே இருக்கு. ம். இது அனுபவத்துல சொல்றேன். அவர் motivate வாசிக்கிறத விட கிளாஸஸ்க்கு வாரது நல்லது மாதாஜி. இன்னும் அவர் இன்னுமே வருவார். இல்ல ம். இல்ல நான் சொன்னதை அவரை எடுத்தவருக்கா வாசிக்க சொல்லி கிளாஸுக்கு வருவார் வர சொல்லி இருக்கு. ஓகே. கட்டாயம் வருவேனம்மா. நாங்க அது சரியா சீர்படுத்தல நேரங்கள் இது. அதுவும் அந்த ஜெப நாம மந்திரமும் சொல்லுங்க தம்பி. ஆமா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா உங்களோட சொல்லு. நீங்க இந்த ஜெபமாலை இருக்கா உங்கள்ட்ட? கரேஷ்ண மாந்திரம் சொல்றேன். நான் வந்து கை வச்சு சொல்றேன். என்னோட உருத்திராட்சி மாலை இருக்குது, துளசி மாலை இல்ல. துளசி இல்லையா? துளசியோ நீங்க மச்சம் இல்ல தானே துளசி மாலை வேண்டலாம். உங்ககிட்ட கோயில்கள் கோயில் அதான் இந்த கதை சொன்னா தானே உங்களுக்கு. ஆ, 2012 அதாவது இந்த மனைவி வந்து நேரம் இருக்கோ தெரியாது. சொல்லும். மனைவி வந்து வகுப்படுத்து கொண்டிருந்த இஸ்கான் இதுல இங்க கொழும்புல. என்ன அங்க பேர் போய் உங்களோட மனைவிக்கு? திவ்யா. இது அவன போட்டோருக்கு அனுப்பி விடுறீங்களா? சரி, அவன் அனுப்பி கேட்டுட்டு அனுப்பி விடுறேன். எத்தனையாம் ஆண்டோ கேட்டுட்டு எத்தனையாம் ஆண்டு? 2012 கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் வந்து அவ அதுல 2011 காலங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தான்னு சொன்னவா. அப்ப நாங்க ஞாபகம். ஓகே. அவ கணிதம் படிப்பிச்சு கொண்டிருந்தா அந்த பிள்ளைகளுக்கு. ஓகே ஓகே. அப்ப அந்த இடத்துலயே அவ போய் அந்த வகுப்பு முடிச்ச பிறகு அந்த இதுகளை எல்லாம் பங்கு பற்றி இல்லாத நேரத்திலையும் போய் செலவழிச்சு அதுலயே ஈடுபாடு. ஆம், இப்ப அதான் ஏற்கனவே அந்த நேரத்துல நான் கல்யாண கட்டணத்துல நான் இதுகள்ல ஒன்றும் இது போகலை. ஆனாலும் இவருடைய ஆங்கில உபதேசங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆராய்ச்சிகள், ஏக்கங்கள், தேடல்கள் எல்லாம் இருந்தா அதுல இறங்கு. அந்த நேரத்துல ஒரு போன இடத்துல அங்க மாமியார் வந்து ஒரு இறால் கறி செய்யறாண்டு அந்த இடத்துல பரிமாறினான். அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்து பரிமாறினா நாங்க சாப்பிடலன்னு வீட்டை போய் மாமியார் வந்து இறால் கறி செய்யறா, அங்க போய் சாப்பிடணும். அப்ப இன்னொருத்தர் சொன்ன இடத்துல, அதாவது இந்த மாலையை போடுங்க, இதை செய்யுங்க, இவரை பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு அந்த சொன்ன இடத்துல வந்து மனைவி சொன்னது இது நிச்சய வாழ்க்கையில் அது ஏண்டா இவர் இப்படிப்பட்டவர் இந்த மச்சத்துல இருக்கக்கூடிய மாமிசத்துல இருக்கக்கூடிய பிரியங்கள் அதுகளை சொல்லி கவலைப்பட்டவான்னு சொல்லுவார். அப்ப இன்றைக்கு வந்து பகவான் கைவிடாம எப்படியோ ஏதோ வழியில இருந்து என்ன வந்து எத்தனையோ விதத்துல மாற்றி வந்து எத்தனையோ விதத்துல மாற்றி நல்ல வழிபடுத்தி இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் கிட்டி அது அவன் அருளால இல்லை. அப்ப அந்த விதத்துல இது உணரக்கூடியதா இருக்குது. கட்டாயம் இப்ப கூட நேரம் இல்லாத காரணத்தாலதான் இதுகள் பங்கு பெற்ற இல்லாம இருக்குது. கட்டாயமா அதுக்கும் ஒரு வழி செய்வான்ன்றது கிருஷ்ணர் வருவார். கட்டாயம் விடுவார். நீங்க ஆசைப்படுங்க. கழுத்துக்கு ஒரு துளசி மாலை வேண்டி காட்டுங்க. கழுத்துக்கு ஒற்றப்பட்டில ஒரு துளசி மாலை வேண்டி காட்டுங்க. காட்டினீங்களா அது நல்ல பாதுகாப்பா இருக்கும். துளசி மாலை கழுத்துல ஒற்றப்பட்டு தீச்சி எடுத்த அப்புறம் தான் 3 பட்டு முதல் ஒற்றப்பட்டு கட்டுங்க. மற்ற இந்த ஜெவமாலையும் பண்ணுங்க. கிளாஸுக்குள்ள ஃப்ரெண்ட் யோசிக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி. கிளாஸ் நன்றி அம்மா பகிர்ந்தமைக்கு. நன்றி. ஓகே நன்றி. ஓகே ரெக்கார்டிங் அது ரெக்கார்டிங் நன்றி.